ஏகஜா என்ன பண்ணுகிற? பண்ணினுக்கிறேன் பரோட்டாவும் கறி சோறும். எக்கில் தாண்டி உனக்கு ஒரு நாள் செஞ்சு இப்படியா மாதிரி? பண்ணலாம். சரியா உங்க அண்ணா அடிக்கடி வருவாரு, வர வைக்க வேண்டியதானே? ஆமா, அவர் வந்து நான் கறி சோறு ஆக்கி போட்டுற. அவர் வந்தா சோறு தண்ணி எல்லாம் அமுச்சு விட்டுற. சரி விடு, இந்த வாட்டி விருந்து வைக்கலாம், வர சொல்ல அவரை. இருந்தா என்ன சொல்ற? உண்மையா சொல்ற? அட வர சொல்லியா, ஏதாவது தின்றதுக்கு வேணாம், அதை வாங்கி அமுச்சு விட்டுலாம். ஏய் பாவண்டி, அந்த மாதிரிலாம் பண்ண கூடாது. நீ கேபார் பாவன்ற கொன்னா பாவம் தின்னா பசங்க பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்க அம்மாவை வச்சு என்ன துண்டுது நான் வாங்கி சொல்லு. எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? அவங்கள போய் வர சொல்ற? ஆமா, அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? சரி, ஒரு பந்தயம் வச்சுக்கலாம், 2 பேருக்கும் போன் பண்ணுவோம், யார் அதிகமா கஷ்டப்படுறாங்கன்னு பாக்கலாமா? பாப்பண்டி, சரி நீ உங்க அம்மாவுக்கு போன் பண்ணு. பண்றேன். ஹலோ, நல்லா இருக்கிறம்மா. நீ ரொம்ப கஷ்டப்படுறதானே? அம்மா நீ ரொம்ப கஷ்டப்படுறதானே? உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா, உடம்ப பத்திரமா பாத்துக்குமா. ஏய் லவுட் ஸ்பீக்கர் வை. நீ மட்டும் கேட்டா எப்படியா? பேச கூட முடியல எங்க அம்மாவால. அதான் லவுட் ஸ்பீக்கர் வை, பேச நான் பாக்குறேன். அம்மாமா நீ கஷ்டப்படாதம்மா, நீ ரெஸ்ட் எடுமா. பேசாதம்மா, மூச்சு வாங்குதா. சரி பேசாதம்மா. முன்னாடி அப்படியே பேசுறது வச்சுட்ட. பேசினா மூச்சு வாங்குதா, அதனாலதான் வச்சுட்டேன். சரியா, நீ உங்க அண்ணனுக்கு போன் போடு. பத்தியா? ஹலோ அண்ணா, சீனி பேசுறேண்ணா. சொல்லு தம்பி, ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ணிருக்க, என்ன விஷயம்? எப்படி கேளு. அண்ணா நீ எப்படின்னா இருக்கிற? நீ எப்படின்னா இருக்கியா? என்னப்பா திடீர்னு போன் பண்ணி எப்படி இருக்கேன்னு கேக்குற? லவுட் ஸ்பீக்கர் போடு. சொல்லுண்ணா, எப்படின்னா இருக்கிற? சொல்லுப்பா, நல்லாதான் இருக்கேன். அண்ணா போன வாரம் கூட உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா. எப்ப நான் உனக்கு போன் பண்ணேன்? வசூல் அண்ணா உன்னை பார்க்கணும் போல ஆசை, நான் கூட்டான வந்து போனா. என்னடா திடீர்னு பாசம் கிளம்பி வான்னு சொல்ற? உன் பொண்டாட்டி ராட்சசி இருக்குமே, அது எப்படி சமாளிக்க போற? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வானா. என்னடா இவன் வேற. சரி, ஒரு 1/2 hourல வந்துடுறேன். பக்கத்துல தான் வந்திருக்கேன். வரேன் வை. வரண்டாரு பக்கத்துல தாங்கிறாராம். வரட்டும். உங்க அண்ணன் என்ன ராட்சசன் சொல்றது பத்தியா? வரட்டும். ஏய் திரும்ப வந்து அசிங்க பச்சி அனுப்ப போற? ஒழுங்கா அவர் வந்தா என்ன செஞ்சு போட்டு அனுப்பு. என்ன தாக்கி போடுறது? அவரு தான் வானம் தரதான் வீட்டுக்குள்ள சேர்ப்பேன், இல்ல அப்படியே துரத்தி வச்சிருவேன். ஆனா நீ எல்லாம் ரொம்ப அநியாயம் பண்ணுற கஜா, இதெல்லாம் சுத்தமா சரியில்லை. என்ன சரியில்லை? நல்லதானே இருக்காரு அவரு, வான இருக்குமே. சரி, நான் எங்க அண்ணனுக்கு லவ் ஸ்பீக்கர் போடல, நீ ஏன் போடல? அது வந்து எங்க அம்மா உடம்பு சரியாதான் போடல, இதெல்லாம் கூட கேட்டு இருப்பேன். நீ பாத்துக்கிறேன். தம்பிங்க ஏழுமலை வீடு எங்க இருக்குது? ஏழுமலை ஊருக்கு போயிட்டுதுண்ணா. நான் ஏழுமலையா கேட்கலப்பா, ஏழுமலையோட வீடு தானே கேட்டேன்ப்பா. ஏழுமலை வீட்டுக்கு வேலைக்கு வாங்க போறியாண்ணா? நான் அவர் வீட்டை விலைக்கெல்லாம் வாங்கலப்பா, அவர் வீட்டு பக்கத்துல என் மச்சான் வீடு இருக்குப்பா. மச்சான் வீடுனா யாரு? சுந்தரேசனா? ஆமாமா, அவன் தான் என் மச்சான். அவன் திட்டு கேஸ் உள்ள போயிட்டுக்கிறானே. திருட்டு கேஸா? தம்பி ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? சொல்லலாம். நான் வந்து அவனை கேட்டேன்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. திருட்டு போய என்னையும்லாம் ஜெயில பொத்து போட்டவதான். ஐயோ, உண்மையா ஜெயிலுக்கா புடிச்சுன்னு போயிட்டுக்கிறாங்க? ஆமாடி, 2 நாளா பரபரப்பாச்சு. உனக்கு தெரியாது? சுத்தமா தெரியாது. ஏய் அண்ணன் வராரு. ஐயோ, கையில கவரோட வராரியா? என்னத்துக்கு போறான், அது இன்னும் பாசம் என்னத்துக்குன்னு தான் தெரியும். இது வேற வெளியே உக்காந்து இருக்க. தம்பி அண்ணா. மாமா வாங்க மாமா. என்னம்மா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கிறேன் மாமா. நீங்க தான் மறந்துட்டீங்க, தம்பி ஒருத்தர் இருக்கிறாரே, வந்து பாக்கலான்னு கூட வரதில்லை. வந்த மரியாதை குத்து கீச்சிட போறேன். அது ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதனாலதான் வர முடியல. வசதி வாய்ப்பு வந்தா சொந்தங்க கூட திரும்பி பார்க்க மாட்டேங்குது, அப்படிதானே மாமா? அதெல்லாம் உண்மைதாம்மா. இது பேசுது பாரு எப்படின்னுட்டு. அதெல்லாம் விடுமா. தம்பி நீ எப்படி இருக்க? இருக்கண்ணா ஏதோ. என்னடா எழுச்சிட்டு இருக்கியடா? சாப்பிடுறியா இல்லையா? சாப்பிடறானா இல்லையாமா? நான் மாமா சொல்றது, நீங்களா யாரும் வந்து எட்டி பார்க்க மாட்டேன்றீங்கன்னு வசனத்துல சாப்பிட மாட்டேன்றாரு. அப்படியாமா? சரி விடு, வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்துட்டு போறேன், சரியா? சரிம்மா, கை வலிக்கு போது கொடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். இருக்கட்டும்மா, இது என்னதுக்கு கேக்குற? அதை நானே வச்சுக்கிறேன், விடு. அவரே வச்சுக்கிறது வேணாம். என்ன இதெல்லாம் எப்படி தருவாரு? நீ ஏன்டி அவசரப்படுற? என்ன இதுங்களே பேசுறது? வந்தவனுக்கு ஒரு தண்ணி கொடுக்கணும் கூட இல்லையா? மாமா வெயிட்டா இருக்கு, கொடுங்க மாமா. வெயிட் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கம்மி வெயிட் தான், வெறும் வெங்காயத்தோல். வெங்காயத்தோலா? என்னத்துக்குது?
என்னம்மா வெங்காயத்தோட சாதாரணமா சொல்லிட்ட, இது எத்தனை வித நோய் தீக்குதுன்னு தெரியுமா? நோய் தீக்கிறது இருக்கட்டும், இதான் வீட்டுக்கு வாங்கினதியா? வந்தியாவா? அப்ப மாமான்றது எங்க போச்சு? அது ஒண்ணு இல்லம்மா, வாங்கிட்டு வரல. ஒரு இடத்துல பிரியாணி செஞ்சிருந்தாங்க, தோலை வெட்டி 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 போட்டாங்களா, சரி மருத்துவ குணமாச்சேன்னு கவர்ல போட்டு எடுத்துன்னு வந்தேன். ஓ, பொறுக்கின்னு வந்தீங்களா? என்ன பேசுற? பொறுக்கி தான் வந்துக்கிறார் வெங்காயத்தை. வெங்காயம் இல்லம்மா, வெங்காயத்தோல். வெங்காயத்தோட வந்துச்சு ஒரு உலக்க. எப்படியாவது போங்க. தம்பி, என்ன மூஞ்சி வச்ச மாதிரி போயிட்டு கேட்ட வர சாப்பிட்டு போத? அதான் உண்ணா சாப்பிட்டியானா? எங்க தம்பி சாப்பிட விட்ட? சாப்பிடலான்னு நினைக்கிற நேரத்துல அவசர அவசரமா உன்னை பாக்கணும் சொன்னதுனால சாப்பிடாம வந்துட்டேன். சரிண்ணா, டைம் வர ஆயினுக்குது, போற இல்லையா ஹோட்டல சாப்பிட்டு போனா. பார்த்து பத்திரமா போனா. யாரா இவெல்லாம் தம்பியா? வந்தவன சாப்பிட்டியான்னு கேட்டான், சாப்பிடன்னு சொன்ன எங்கனா போய் சாப்பிடுன்றானு. இதுக்கு நான் கூப்பிட்டேன், டேய் டேய் நான் அங்கேயே நிம்மதியா வந்திருப்பேன். ஐயோ 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 தெரியாம வந்து